கர்த்தருடைய வார்த்தை என்கிட்ட இருக்கு. கர்த்தர் என் கூட பேசி இருக்காரு. இந்த பிக்சர் உங்களுக்கு இருக்குன்னா, உங்களோட வாழ்க்கையை குறித்த ஒரு வசனம் உங்களுக்கு இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கையை குறித்த தேவ வெளிப்பாடு உங்ககிட்ட இருக்குன்னா, உங்கள் உள்ளத்துக்குள்ள தான ஒரு நம்பிக்கை எழுப்பி வரும். அதுக்காக பிரச்சனை வராதுன்னு அர்த்தம் இல்லைங்க. ஏன் சொல்லுகிறார்? பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று வந்தது, ஒரு வீட்டின் மேல் பலமாய் மோதி அடிக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த வீடு நிலைத்து நின்றது. ஏனென்றால் அந்த வீடு கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. நான் சொல்லுவேன், கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுதான் உங்கள் நம்பிக்கை. இன்றைக்கு நீங்க ஒருவேளை பெரிய புயல் காற்றை சந்திக்கலாம். கடந்த ஆண்டெல்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கலாம், பெரு வெள்ளத்தை பார்த்துருக்கலாம், பெருமழையை பார்த்துருக்கலாம், சில சவால்களை வர நாட்கள் கூட நீ சந்திக்கலாம். பட் ரோட்ல தெளிவா இருங்க, எனக்குள் கொடுத்த நம்பிக்கை கர்த்தரால் எனக்கு அருளப்பட்ட நம்பிக்கை. நிச்சயமாக இந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது, பொய்த்து போகாது. இந்த நம்பிக்கை நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்?